This video sponsored by genviewers.online. 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 This video sponsored by genviews.online. இப்போது வணக்கம் நேயர்களே, இப்போது தமிழ்நாடு மூலிகை மருத்துவம் பற்றி பார்ப்போம். இப்போ பார்க்க போவது புதினா இலையின் நன்மைகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். புதினா ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகையாகும். பெருமை தெரியாமல் நாம் உணவில் வாசனைக்காக சேர்த்து வருகிறோம். அசைவ உணவு மற்றும் கொழுப்பு பொருட்களை புதினா கீரை எளிதில் ஜீரணமாக்கிறது. புதினாவை சட்னி, ஜூஸ், பொடி என்று பலவிதமாக பயன்படுத்தினாலும் இச்சர்க்கரையின் கீரையின் பொது குணங்கள் மாறுவதில்லை. புதினா ஆண்மை குறைவை நீக்கி முழு இளம்பத்தை அனுபவிக்கும் உதவுகின்றது. வயிறு புழுக்களை அளிக்கிறது. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. வாயு தொல்லை, மாதவிடாய், மூட்டு வலி, வயிற்று வலி, மனக்கவலை, சிறுநீர் கழிப்பது, எந்த சுவையையும் உணர முடியாத நாக்கு மற்றும் போன்ற பல பிரச்சனைகளை தீர புதினா கீரை துவையுடன் சூப்பையும் நன்கு உணவில் சேர்த்து கொள்ளலாம். புதினாவில் இருந்து தயாரிக்கப்படும் மென்தால் என்ற எண்ணெய் தலைவலிக்கு நல்லது. புதினா இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து அருந்தலாம். புதினா வயிற்று வலி, அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல், உப்பசம், வயிற்றுப்போக்கு உட்பட பல வயிற்றுக் கோளாறுகளை தீர்த்து விடுகிறது. புதினா சட்னியை தவறாமல் உட்கொள்வதும் சரும பாதிப்புகளை நீக்குகிறது. This video sponsored by genviewers.online. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. புதினா சட்னியை தவறாமல் சரும பாதிப்புகளை மற்றும் ஒவ்வொரு பிரச்சனையை தவிர்க்க உதவுகிறது. இது நச்சுத்தன்மையை நீக்கும் உதவுகிறது. இரத்த சோகையை போக்கும். இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது. புதினா கொத்தமல்லியை சேர்த்து அரைத்து சட்னியை உட்கொள்வது இது போன்ற சந்தர்ப்பங்களில் உதவுகிறது. புதினாவிலிருந்து தயாரிக்கப்படும் மென்தால் என்ற எண்ணெய் தலைவலிக்கு நல்லது. புதினா இலைகளை உட்கொள்வதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. புதினா இலைகளை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று பலரும் மோசமான உணவு முறையால் வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். ஜலதோஷம் நீங்க, முகப்பரு நீங்க, குமட்டலை நீங்க, வாயு தொல்லை ஆரோக்கியத்தை பாதுகாக்க, ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா நீக்க, மன அழுத்தத்தை நீக்க இந்த புதினா சட்னியானது நமக்கு தேவைப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி முதல் மன அழுத்தம் வரை புதினா இலை தரும் அற்புத நன்மைகள் ஏராளமாக உள்ளன. வாரம் இருமுறை புதினா சட்னி சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கும் தெரியுமா? புதினா இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னியை நாம் அனைவரும் சாப்பிட்டுருப்போம். இந்த சுவையான புதினா சட்னி நமது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் என்பது பலரும் அறிந்த உண்மை. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. இந்த புதினா சட்னியானது ஆரோக்கிய உணவின் ஒரு பகுதியாக பெறுவது நாம் கருவதில்லை. ஒவ்வொரு இந்திய வீட்டிலும் விரும்பப்படும் இந்த பச்சை நிற சட்னி தொடர்ந்து சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளன.
உணவில் இதில் வைட்டமின்கள் ஏ மற்றும் சி ஆகியவை அதிக அளவு உள்ளது. அவை நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. செரிமான பிரச்சனைகளை குறைக்கிறது. இந்தியாவில் செரிமான பிரச்சனைகள் மிகவும் பொதுவானவை. எனவே புதினா சட்னி செய்யும்போது எலுமிச்சை, கருப்பு உப்பு, சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து உட்கொண்டால் நல்லது. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. This video sponsored by genviews.online. பெருங்காயம், இஞ்சி மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து உட்கொள்வது செரிமானத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் உணவுக்கு மேம்பட்ட சுவையும் தருகிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். புதினா இலைகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை வகிக்கும். ஏனெனில் இவை இன்சுலின் சுரப்பியை தூண்டும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும். அதனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது சர்க்கரை நோயாளிகள் புதினா சட்னி சாப்பிட வேண்டும். வீக்கத்தை குறைக்கும். உங்கள் வயிற்றை அமைதிப்படுத்தவும் முழு உடலிலிருந்து வீக்கத்திலிருந்து விடுவிடவும் கொத்தமல்லி மற்றும் புதினாவுடன் செய்யப்பட்ட சட்னியை தொடர்ந்து உட்கொள்வது நல்லது. பசியை தூண்டும். பசியின்மை, பலவீனம் மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்கிறது. எனவே இந்த சுவையான சட்னியை உங்கள் வழக்கமான உணவில் சேர்த்துக்கொள்வது உங்கள் பசி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சுவையை மேம்படுத்துகிறது. குமட்டிலிருந்து விட உதவுகிறது. புதினா இலைகள் உண்மையிலேயே மிகவும் புத்துணர்ச்சியூட்டும் நறுமணத்தை கொண்டிருக்கின்றன. இது குமட்டிலிருந்து விடுபட உதவுகிறது. இதனால் நீங்கள் உடனடியாக நிவாரணம் பெறலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பச்சை புதினா இலைகளில் பூஞ்சை, காளான் மற்றும் கிருமிநாசினி உள்ளன. எனவே இதிலிருந்து சட்னி தயாரித்து தொடர்ந்து உட்கொள்வது சரும பிரச்சனைகள் மற்றும் முகப்பொரு பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. இந்த நச்சுத்தன்மையை நீக்க உதவுகிறது. இது இறுதியில் பளபளப்பான சருமத்தை பெற உதவுகிறது. இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. இதேபோல This video sponsored by genviewers.online. 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 இரும்புச்சத்து குறைபாடு உள்ள சோகைக்கு வழிவகுக்கிறது. புதினாவுடன் கொத்தமல்லி சேர்த்து அரைத்து சாப்பிட்ட சட்னி உட்கொள்வது இந்த குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது. கொத்தமல்லி மற்றும் புதினா இரண்டிலும் போதுமான இரும்புச்சத்து உள்ளது. அதே போல் ஒரு கப் வரட்டியில் புதினா இலையை சேர்த்து உட்கொள்வதால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும், நன்மை பயக்கும். This video sponsored by genviewers.online. This video sponsored by genviewers.online. This video sponsored by genviewers.online. புதினா இலையை ஜூஸ் போட்டு குடிப்பதால் அனைத்து நன்மைகளும் நமது உடலுக்கு தேவையான அனைத்து வகையான நன்மைகளும் ஏற்படுகின்றது. புதினா இலையில் ஒரு கப் டீயில் புதினா இலையை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடிப்பதால் பல நன்மைகளை நமக்கு உருவாக்கி தருகிறது. நன்றி நேயர்களே. This video sponsored by genviewers.online. 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 நன்றி நேயர்களே, வணக்கம்.